1 சாமுவேல் 17 எடுத்து 51, 52, 53 எடுங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தர் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதின் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தருடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். இங்க கவனிங்க, பைபிளை வாசிச்சு அதை படிக்கும்போது உங்க மனசுல என்ன தோன்றுதோ அதை எழுதிக்கிட்டே வாங்க. அது இந்த வருஷம் உங்க வாழ்க்கையை, உங்க விசுவாசத்தை கட்டி எழுப்பும், வளர செய்யும். என்ன மாதிரி பிரசங்கங்களை கேட்கும்போது உங்க விசுவாசத்தை ஒரு கிளறி விடும். ஆனா அதை வளர விடுறது நீங்க பைபிளை வாசிக்கும் போது தான். பைபிளை வாசித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கவனிங்க, 1000 பிசாசு உங்க மேல இருந்தா கூட நீங்க பைபிளை வாசிக்கும் போது முதல்ல அதை ஸ்டாப் பண்ண பார்க்கும். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்னும். நீங்க அந்த ஸ்டாப்ல மட்டும் நிக்காம படிச்சுனே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பைபிளை படிச்சா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 1000 பிசாசு இல்லை, எந்த பிசாசும் கட 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 கடன்னு அப்படியே நடுங்கும். படிச்சாலே நீங்க வாயில கூட சொல்ல வேண்டாம், படிச்சுக்கிட்டு இருந்தாலே அப்படியே கட 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 கடன்னு ஆடும் பிசாசு. இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சீங்கன்னா உங்க பக்கம் வரவே பயப்படும். அதனாலதான் பிசாசு உங்களை, நீ ஜெபம் வேணா பண்ணிக்க, பாட்டு வேணா பாடிக்க, ஆடுறதுன்னா ஆடு, பைபிளை மாத்திரம் படிக்காதேன்றான். புக்கை கூட படி, மெசேஜை கூட கேளு, இந்த பைபிளை திறந்து படிக்காத. அண்ணா எனக்கு விளங்குனாலும் சத்தமா படிங்க. அது படிக்க 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 எல்லா அசுத்தாவிகளுக்குள்ளும் டீமன்ஸ் அதான் சகிக்கவே முடியாது. நீங்க கொஞ்ச நேரம் படிச்சீங்கன்னா, இது நான் சொல்லி கொடுக்கறது குறுக்கு வழியில நீங்க வெற்றியா வாழற வழி, குறுக்கு வழியில பிசாசை ஓட்டுற வழி. பிசாசே போ அப்படி கூட சொல்லாதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. முதல்ல இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த இதுல ஒரு பெரிய யுத்தமே இருக்கு. பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். அதாவதுமா 40 நாள், 40னா ஒரு கம்ப்ளீட், கால மாலை 80 முறை இந்த அரக்கன் கோலியாத்து அவன் 13 அடி 4 இன்ச்சு, 13 அடினா 6 அடி இருந்தாலே இங்க இருக்கிற எல்லாரோட டாப்பா இருப்பாரு. அவர் மேல இன்னும் ஒரு அதே மாதிரி 6 அடி நிறுத்துனீங்கன்னா 12 அடி, அதுக்கு மேல ஒரு 1.5 அடி நிறுத்துனீங்கன்னா நீங்கெல்லாம் எப்படி பார்க்கணும்? கோலியாத்து அவ்வளோ ஒரு பெரிய உருவம். அது அரக்க குடும்பம். நம்மலாம் சின்ன வயசுல கேட்டிருக்கிறோம் கதைகளை. எனக்கு தெரியும், அந்த மாதிரி கதை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு ராட்சதம் இருந்தானா, அவன் அந்த கிராமத்துக்கு வருவானா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் சமைப்பாங்களாம், அதுக்கு ஒரு 5-6 மாடுகளை அடிப்பாங்களாம், அதை ஒரு பெரிய வண்டியில் வச்சு இன்றைக்கு மத்தியான சாப்பாடு அப்புறம் காலை சாப்பாடு போகும், அவன் எல்லாத்தையும் சாப்பிடுவானா. இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் கதை கேட்டிருக்கிறோம். இது வெறும் கதை நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா பைபிளே அதை ஒத்துக்குச்சு. அரக்க பரம்பரைன்னு ஒரு பரம்பரையே இருந்துச்சு. விரல் கூட 5 விரல் இல்லைங்க, 6 விரல், இங்க 6 இங்க 6, 12 விரல். அந்த சந்ததி எப்படி வந்துச்சுன்னா,
அது ஒரு சின்ன விவாதம். தேவபுத்திரர், அதாவது விழுந்த பிசாசின் தூதர்கள் அழகான பெண்களை கண்டு அவங்களோட போய் உடல் உறவு கொண்டு ஒரு ராட்சத பரம்பரை வந்துச்சு. அப்படின்னா பிசாசுக்கு பிறந்த பிள்ளைகள், அவங்க உயரமே வேற. இந்த கோலியாத்து எவ்வளோ பெரிய கோட்டு மாட்டிட்டு இருந்தான்னா, நான்லாம் 10 அடி இருந்தாலே கையில் ஒன்றும் இல்லாமல் தைரியமாக ராத்திரியில் போவேன். ஏன்னா என்னை எல்லாரும் அண்ணாந்து பார்த்து பயப்படுவான். இவன் இவ்வளோ பெரிய ஆளு, கிட்டத்தட்ட 195 பவுண்டு இந்த வெயிட் மட்டும், இந்த கோட்டு வெயிட். அதை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையில் வருவான், வந்து சவால் விடுவான். இஸ்ரவேலரே, சவுல் வேலைக்காரர்களே, அவங்கெல்லாம் சவுல் வேலைக்காரங்களா இஸ்ரவேலர்கள், யெகோவாவினுடைய தெரிந்து கொண்ட ஜனங்கள். ஆனா பிசாசு எப்பவுமே உங்களை ஒரு மாம்சத்திலேயே பார்த்த வச்சு, நீ யாரு, நீ அங்க வந்ததால் தானே, உன் பரம்பரை என்ன, நீ யாருக்கு வேலைக்காரி, நீ ஒரு காலத்துல எப்படி இருந்த, இந்த மாதிரி பிக்சரை கொடுத்து டெக்னிக்கா உங்களை குறிச்சு மட்டமா சிந்திக்க வச்சு, எதுவரைன்னு நீங்க மட்டமா சிந்திக்கிறீங்களோ அதுவரை உங்களுக்குள்ள வீரம் வராது, தீரம் வராது, தைரியம் வராது, சாதனை வராது. உனக்கு அழகு இல்லைன்னு வா, உனக்கு கலர் இல்லைன்னு வா, உனக்கு படிப்பு இல்லைன்னு வா, நீ என்னைக்கும் உருப்பட மாட்டேன்னு வா, நீ இதை விடவே முடியாதுன்னு வா. சவுலின் வேலைக்காரர்களே சொல்லிட்டு ஒரே சவாலு, ஏய் நான் ஒருத்த இருக்கிறேன், என்னை அடிச்சா நாங்கெல்லாம் உனக்கு சர்வெண்ட், எங்க ஜனமே. அவனை நான் அடிச்சா இஸ்ரவேலர்லாம் வந்து எனக்கு அப்படி ஒரு சவால் விடுறான். 40 நாள் சவால், காலை மாலை 80 முறை சவால். அவ்வளோ கூச்சலா போடுறான். அப்புறம் என்ன தெரியுமா பண்றான், ஹாஹான்னு சிரிக்கிறான். நான் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறேன் அப்படின்னா வாடா அப்படின்னு கேலி பண்றான். இத அவ்வளோ போர் வீரர்களும் தலைவன் சவுலே நம்ம டாலு எல்லாம் காலையில யூனிஃபார்ம் போட்டுக்குவாங்க, கத்தி எடுத்துக்குவாங்க, எல்லாம் எழும்பி அட்டென்ஷன் அப்படின்னு மார்ச் பண்ணுவாங்க. எதுக்கு? யுத்தத்துக்கு. போய் இங்க நின்றுடுவாங்க. அவங்க அந்த மலையில, இவர்கள் இந்த மலையில, எல்லாம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நிற்பாங்க. யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். அதான் ஃபுல் டைம் ஜாப் 40 டேஸ்க்கு. இதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு, இதுங்களுக்கு நான்வெஜ், யூனிஃபார்மு எல்லாம் போட்டு காலைல போகிறது நைட்டு வர்றது, காலைல போகிறது நைட்டு வர்றது. இவன் வந்து இதே மாதிரி சத்தம் போடுவான். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சத்தத்தை அவன் ஜனங்களே அப்படின்னு உடனே ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் கட 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 கடன்னு பயப்படுவாங்க. அவனை கண்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்ப எதுக்குமா யுத்த காலத்துல இருக்கிற பயப்படுறதுக்கா? பாயும் புலியா போகவா, பயப்படவா? பயப்படுவாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, நடுங்குவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, ஒரு 20 ஆன உடனே அவன் வரும்போதே எல்லாரும் ஓடுவாங்க. முதல்ல கேட்டா பயம், இப்ப கண்டாலே பயம். 1 நாளா 2 நாளா 3 நாளா 4 நாளா 5 நாளா. இது என்னத்தை காட்டு தெரியுமா? இது கிட்டத்தட்ட இன்றைய கிறிஸ்தவ சபையை காட்டுது. ஆராதனைக்கு போறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், பிசாசு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறான், சவால் விட்டுக்கிட்டே இருக்கிறான், சபையை நிந்திக்கிறான், பலசாலி மாதிரி காண்பிக்கிறான், உலகமே அவன் கையில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம எல்லாரும் காலை போவோம், மாற வர காலை போறோம், மாற வர காலை போறோம், வர ஞாயிறு, திங்கள செவ்வாய் ஆராதனை, வெள்ளிக்கிழமை வேத பாடமும், சனிக்கிழமை உபவாசம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அவன் கேட்கிறான், எனக்கு எல்லாரும் வேண்டாப்பா, ஒரே ஒரு ஆள் வாப்பா, என்ன கொல்லுப்பா, பிறகு நாங்க எல்லாம் உன் பக்கம் வந்துடுறோம்.
இந்த நாடே உன் பக்கம் வந்துடுறோம், நாங்களாம் உன் தெய்வத்தையே வணங்குறோம், ஒரு ஆள் அனுப்பிடானா ஒருத்தன் கூட வரல. இந்த அவலம் நடந்து கொண்டே இருக்கிறது. காலையிலையும் கத்துறான், இரவுலையும் கத்துறான், எல்லாம் அப்படி நிற்கிறாங்க. மதம் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது. சில பேர் சொன்னாங்க, இந்த கோலியாத்தை வீழ்த்தணும்னா நகையெல்லாம் கழட்டிடணும். நாங்கள் எல்லாம் நகையை கழட்டு போய் பார்க்குறோம், நகை தான் கழட்டான தவிர பிசாசை கழட்டவே முடியல. இன்னும் சிலர் சொன்னாங்க, நீ அப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணா நடக்கும், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. தாடியை வையினாங்க, தாடியை வச்சாலும் அவன் ஓடியே போகவில்லையே. மீசையை வையினாங்க, வெள்ளை போடுனாங்க, சில பேர் கலரையே போடுனாங்க, சில பேர் டையை கட்டுனாங்க, சில பேர் ராக் மியூசிக் மாதிரி பாடி பார்த்தாங்க, சில பேர் மேடையில் பிசாச மிதி மிதி மிதின்னு மிதிச்சாங்க. வெளியே ஒண்ணுமே நடக்கல. ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க, கத்துறாங்க. அப்போ 40 நாள் சபை ஒருத்தர் சவால் விட முடியல. அவனை ஒருத்தனை அடிச்சிட்டா அந்த ஹோல் பெலிஸ்திய நம்ம கிட்ட ஓடி வந்து வேலை செய்ய போறாங்க. நாடுகள் மாறிவிடும், தேசங்கள் மாறிவிடும். ஒரு சவால், அந்த சவாலை சந்திக்க முடியல. அவங்க போனது தப்புன்னு சொல்லல, ஜெபம் பண்ணது தப்புன்னு சொல்லல, பைபிள் படிச்சு தப்புன்னு சொல்லல, நீங்க எல்லாத்தையும் தள்ளி போட்டது தப்புன்னு சொல்லல. கர்த்தர் உங்களை என்ன நடத்துறாரு நடத்துங்க. ஆனால் யுத்த காலத்துல உங்க வேலை என்ன? நீங்க சந்திக்க வேண்டிய சவால் என்ன? அங்க ஒரு ஆபத்து இருக்குல்ல. அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஹோல் நாடு நாசமாயிடும்ல. உலகமே பொல்லாங்கனுக்குள்ள இருக்குல்ல. அதை விடுவிக்கிற மக்கள் யாரு? கட்டுகளை உடைக்கிறவர்கள் யாரு? பிசாசுகளுக்கு சவால் விடுறவங்க யாரு? பிசாசுகளை ஓட்டுறவங்க யாரு? நோய்களை சுகமாக்குறவங்க யாரு? There is a need. There is a need. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அதான் எண்டு. அதுக்கு வரைக்கும் நீங்க you can have many means, you can have this, I'm not decrying. அதை நான் தப்பா சொல்லல. ஆனா நீ யுத்தத்துக்கு போன வேலை என்ன? கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணிட்டார், எதுக்கு? ஆயுதங்களை கொடுத்துட்டார், எதுக்கு? ஒரு சவால். அதுல என்ன வேடிக்கை தெரியுங்களா? இந்த பெலிஸ்தியரும் இந்த கோலியாத்தும் அவன் எல்லையில இல்ல, ஆண்டவர் கொடுத்த, இஸ்ரவேலருக்கு கொடுத்த அந்த எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. அது இங்கிலீஷ்ல இருக்கும், அந்த சொக்கோ. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுவதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவில் ஒருமித்து கூடி. யாரில் உள்ள சோக்கோ எங்க இருந்துச்சு? யூதா. சத்தமா சொல்லுங்க, யூதா. யூதாவில் உள்ள சோக்கோவிலே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, யூதாவில் உள்ள. சொல்லுங்க எல்லாரும், யூதாவில் உள்ள சோக்கோவிலே பெலிஸ்தியர்கள் பாளையம் இருந்தார்கள். எங்க வந்தாங்க? யூதா. யாருக்கு சொந்தமான இடத்துல வந்தாங்க? யூதாவுக்கு சொந்தம். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுமா? சோக்கோ, that belong to Judah. அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் தன் மக்களுக்கு அனுபவிக்க, சுதந்தரிக்க கொடுத்த நன்மைகள்ல நீங்க அனுபவிக்க முடியாதபடி அதில் கைய வைக்கிற சத்துரு. இந்த யுத்தத்தில் நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல போர்க்களத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க ஒரு பேட்டல்ல இருக்கிறீங்க, சாத்தான் உங்களை சவால் விடுகிறான். உங்க சொந்தங்களை அவன் கையில வைக்க பார்க்கிறான். பிள்ளைகள்
கர்த்தரால் வந்த, சத்தமா சொல்லுங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம். சரி, பிள்ளைகளை யார் கொடுத்தது உங்களுக்கு? கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். அது யாருடைய சொத்து? கர்த்தருடைய சொத்து. அந்த சொத்தை யாருக்கு கொடுத்துட்டாரு? நமக்கு உங்களுக்கு கொடுத்துட்டார். அந்த பிள்ளைகளை சாத்தான் வந்து அவங்க மேல பாளையம் இறங்கலாமா? கூடாது. சத்தம் கேட்கலையே. கூடாது. இறங்கலாமா? கூடாது. நீங்க அமைதியா இருக்கலாமா? கூடாது. அழுதுகிட்டே இருக்கலாமா? கூடாது. சும்மாடி வந்து 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 கூட்டங்களுக்கு இருந்துட்டு போலாமா? கூடாது. இல்ல, வார், யுத்தத்துக்கு தயார். சாத்தானே, கர்த்தர் எனக்கு கொடுத்த எனக்கு சொந்தமான பிள்ளைகளை விட்டு கையெடு. அந்த யுத்தம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா? இந்த வருஷம் சவால்கள் நிறைந்த வருஷம், ஆனால் யுத்தத்துல தேவ பிள்ளைகள் முன்னேறுகிற வருஷம். ஐஸ்வர்யம். இப்ப நான் உங்களை கேட்க போறேன், நீங்க எல்லாம் அதிர்ச்சியாக போறீங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவைக்கு கொடுத்தா போதுமா, இல்ல அவங்க ஐஸ்வர்யவானா மாறி அநேக ஆயிரங்களுக்கு அள்ளி கொடுப்பது தேவ சித்தமா? ஐஸ்வர்யவனாய் மாறி அநேக ஆயிரங்களுக்கு அள்ளி கொடுக்கும். சத்தமா, ஐஸ்வர்யவனாய் மாறி அநேக ஆயிரங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். இது காட்ஸ் வில்லா? காட்ஸ் வில் இல்லையா? இதுதான் தேவ சித்தம். நீங்க கடன் தொல்லையோடு இருப்பது அதான் உங்களுக்கு ஆண்டவர் வச்ச வாழ்க்கையா? நீங்க கடன் கொடுக்கிறது ஆண்டவர் வச்ச வாழ்க்கையா? கடன் கொடுக்கிறது ஆண்டவர் வச்ச வாழ்க்கை. இதுக்காக இயேசு என்ன பண்ணார் தெரியுங்களா? சிலுவைக்கு போய் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் நமக்காக தரித்திரர் ஆனாரே. அப்போ என்ன சொல்லுவாங்க? இந்த தரித்திரம் ஆவிக்குரிய தரித்திரத்தை குறிக்கிறது. எங்கம்மா இயேசு ஆவியில தரித்திரானாரு? அவர் தெய்வத்தின் நிறைஞ்சு இருந்தாரு. சிலுவையில கூட அவர் தரித்திரர் ஆகலம்மா. இது கிளியரா ஆபிரகாமின் பிள்ளைகள், இயேசுவை விசுவாசித்தவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாம் சகல விதத்திலும் சீமானாயிருந்தான். இப்போ உங்களுக்கு கையில காசே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிசினஸ் லாஸ்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாசம் பணத்துக்கு நீங்க ஜெபம் பண்ண வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஜெபம் பண்ணாதான் காசு வருதுன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகள் ஆசைப்பட்டதை உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னன்னா நீங்க அதை அங்கீகரிச்சிட்டீங்க. இதான் கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துல வச்ச வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? சிலுவையில போய் தரித்திர மாதிரி ஒரு துண்டு கட்டிக்கிட்டு தொங்குனது என் மக்களை நான் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா மாற்றி, அந்த ஐஸ்வர்யம் எதுக்கு? உனக்கு மட்டும் இல்லை, உனக்கு வேண்டியதும் சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் அனுபவிக்கிற ஆண்டவர் விரும்புறாரு. அனுபவிச்சு நீ ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கொடுக்கிற அளவு நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஐ நோ. சத்தமா நோ. எனக்கு சொந்தம் ஐஸ்வர்யம். இதை நீங்க கண்டுபிடிக்கலன்னா யுத்தமே பண்ண மாட்டீங்க. என்ன போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் அப்படி சொல்லுவீங்க. மனசு வேற. சில பேருக்கு 10 கோடி இருந்தாலும் போதாது, பிள்ளையா இருக்காது, உலகத்தையே வாங்க பார்ப்பாங்க. அது போதும் என்ற மனசு வேற. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது, நான் தரித்திரனா ஆனேன், உன்னை ஐஸ்வர்யம் உள்ளவனா மாற்று. உன் புத்தி என்ன தெரியுமா சொல்லுது? எது அற்புதமா இருந்தாலும் அது அசுத்தாவி, எது நார்மலா இருக்கோ அல்ல கர்த்தருடைய ஆவி. இந்த பிசாசின் அவிசுவாசம் தான் அற்புதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம மண்டைய அறிவு. ஜான் ஜி லேக் என்ற ஒரு பரிசுத்தவான், என்னை ரொம்ப ஆசீர்வதிக்கிற ஒரு ஊழியர்ல ஜான் ஜி லேக்னு ஒருத்தர், அவர் அமெரிக்கன்,
சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு பெரிய அறுவடை. சிக்காகோ நகரத்துக்கு திரும்ப போய் லட்சம் மக்களை சுகமாக்குனவர். அவர் இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றார். அப்போ அவருக்கு ஒர்க்கர் ஒரு ஆப்பிரிக்கர். அவர் எங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்தாராம். அவர் இல்லைங்க, அவர் ஒரு குடிசைக்கு போய் ஜெபம் பண்ண போயிருக்கார். ஆப்பிரிக்க ஸ்லம் ஏரியா மாதிரி. ஜான்ஜி லேக் அதை போய் அப்படி ஊர்ந்து தான் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். போனால் அவருடைய பேர் மறந்து போச்சு. இவருடைய ஒர்க்கர் அவர் ஒரு குழந்தைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு கழுத்து எலும்பு உடஞ்சி போச்சு. கழுத்து அப்படியே சுத்துது. டாக்டர் அம்மாங்கெல்லாம் கவனிங்க, அப்படியே டேர்ன் ஆகுது. இவர் கத்தாவே இந்த கழுத்து சுகமாகணும்னு முழங்காலில் இருக்கிறாரு. ஜான்ஜி லேக்குக்கு கொஞ்சம் மெடிக்கல் அறிவு உண்டு, விஞ்ஞானி. இந்த குழந்தைய எடுத்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, கழுத்து இப்படி உருட்டுது, இது நிச்சயமா பழைக்காது, சுகமும் ஆகாதுன்னு. இவர் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஆப்பிரிக்கனுக்கு தெரிஞ்சு போச்சு இவருக்குள்ள இருந்து ஒரு அவிசுவாசம் வருதுன்னு. உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்தா உங்க பக்கத்துல வந்தாலே உங்ககிட்ட இருந்து அப்படி வீசும், காற்று வீசும். அது தெரியுமா உங்களுக்கு? சந்தேகத்தோட ஒரு 10 பேர் உங்களை சுத்தி இருந்தா அங்கிருந்து அது அப்படியே ரேடியேஷன் மாதிரி வரும், கதிர்கள். அதே மாதிரி ஒரு விசுவாசம் மனுஷன் முன்னால போய் நின்னீங்கன்னா அந்த விசுவாசம் அப்படியே உள்ள வரும். விசுவாசத்துல வளர்றதுக்கு ஒரு சீக்ரெட், யாரு இந்த மாதிரி அற்புதங்களை எஸ்ன்றாங்களோ அவங்களோட போய் ஒட்டிக்குங்க. இந்த வருஷம் அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். யாரு இதெல்லாம் நடக்கிறது இல்ல, நம்ம எல்லாரும் ஆண்டவரை கும்பிடுவோம், ஜெபம் பண்ணுவோம், அற்புதங்கள் வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கு போவோம்ன்றாங்களோ அவங்கள விட்டு போவோம்னு வந்துருங்க. பிறகு என்ன ஆச்சு? இவருக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை அந்த ஆப்பிரிக்கன் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் கண்டுபிடிச்சதை இவர் கண்டுபிடிச்சிட்டார். உடனே ஜான்ஜி லேக் என்ன பண்ணாரா, அப்பா இவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நம்ம அங்கே உட்காந்து கெடுக்க வேண்டான்னுட்டு அமைதியா வெளியே வந்து ஒரு 4 குடிசை தள்ளி இன்னொரு இடத்துல போய் உட்காந்துட்டாரு. காலையில் 5 மணிக்கு அந்த ஆப்பிரிக்கன் ஒர்க்கர் வராரு. வந்த உடனே ஜான்ஜிலே கேட்டார், என்னப்பா ஆச்சுன்னு. என்ன கேள்வி கேட்குற? இல்லை அந்த பையனுக்கு ஜோமனே சுகமாயிட்டான். அப்போ ஜான்ஜிலேக்கு போய் பார்த்து அந்த குழந்தைய தூக்குனா கழுத்து அவ்வளோ அழகா ஃபிக்ஸ் ஆகிருக்குதான். அந்த குழந்தைய தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கத்துனாராம், ஆண்டவரே இந்த சபிக்கப்பட்ட அவிசுவாசத்தை எனக்குள்ள இருந்து நான் சபிக்கிறேன். அறிவு வர வர இப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட் எழும்பும். விசுவாசம் என்பது இயற்கையா டாக்டருங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு இல்லை. அது மனைவி சரீரம் செத்து போச்சு, பிறக்கிறதுக்குரிய வாய்ப்பு போச்சு, தன் சரீரம் செத்து போச்சு, அதை நினையாதிருந்தான். That is faith. இப்ப நான்லாம் சின்ன வயசு, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நான் சின்ன வயசுக்கு போகணும்னு. கடிகாரம் ஓடாது, ரிப்பேராகவே கிடக்கும் 6 மாசம். நான் எடுத்து இயேசுவின் நாமத்தினால ஓடுன்னுவேன், அடுத்த நாள் அழகா ஓடும். எங்க அப்பா வந்து கேட்பாங்க, யாரு இந்த வாட்சை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததுன்னு. நான் நிப்பேன், நான் தான்மானுவேன். என்னடான்னா இயேசுவின் நாமத்துல ஓடுன்னுட்டு டைம் வச்சுட்டா ஓடும். தெரியுதா உங்க முகத்தை பார்த்தா விசுவாசிக்கிற மாதிரி? இது நமக்கு சொந்தம். அற்புத மண்டலத்துல வாழறதுதான் நம்ம மண்டலம். சந்திர மண்டலத்துக்கு இந்தியர்கள் போனா இல்ல இந்த பூமியில இருக்கிறவங்க போனா ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு போகணும். நம்ம மண்டலமே சந்திர மண்டலம் தான். நம்ம சுவாசிக்கிறதே விசுவாச காற்று தான். இந்த வருஷம் இந்த விசுவாசத்துக்கு ஒரு கவனம் கொடுங்க. விசுவாசத்தை பற்றி வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் மிரக்கல் 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 மிரக்கல். அது எப்படி தெரியல பிரதர்? நான் அவ்வளோ கஷ்டமா 2017 வந்தேன் பிரதர்.
காசும் வந்துடுச்சு, எங்க போய் ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்குது பிரதர், அப்படி சொல்ற ஒரு நாளை கர்த்தர் தரப்போறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு ஏதாவது கூடும், எல்லாம் கூடும், கொஞ்சம் கூடும், எல்லாம் கூடும், அதிகம் கூடும், எல்லாம் கூடும். இத விசுவாசித்தா நீங்க விசுவாசி. சவால் விடுறான். சரி, ஐஸ்வர்யம் ஆண்டவர் சித்தம், பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சொத்து. சரி, கணவன் மனைவியே இணைச்சது யாரு? அப்ப உங்க கணவன் யாருக்கு சொந்தம் சொல்லுங்கம்மா? கர்த்தருக்கு. அந்த கணவனை பிசாசு கைய வைக்கலாமா? கூடாது. உங்க வேலை என்ன? யுத்தம் தானே. செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, நமக்கு சுகத்தை கர்த்தர் சம்பாதிச்சு வச்சிருக்காரா? வைத்திருக்கிறார். எல்லா நோய்க்கும் சம்பாதிச்சு வச்சிட்டாரா? சொல்லுங்கம்மா. அவருடைய தழும்புகளால நம்ம குணமாக முடியுமா? முடியும். இவன் என்ன பண்றான் பிசாசு? யூதாவுக்கு சொந்தமான சோக்கோவுக்கு ஏயா வர? நீ உனக்கு பிடிச்சமான இடத்துக்கு போ, எகிப்தியருக்கு போய் அங்க இருக்கிற நோயை கொடு. எகிப்தியருக்கு வந்த வியாதியில் ஒரே ஒரு நோய் கூட நான் உள்ள வரமாட்டேன் அப்படி சொன்னவர். அப்ப என்னத்தை காட்டுதுன்னா, நம்ம எல்லையில நமக்கு சொந்தமானத கர்த்தர் ரத்தத்துல மீட்டு எடுத்து கொடுத்தது பிசாசு பாளையம் இறங்கி நம்ம அடிக்க பார்க்கிறோம். இப்போ அந்த சவாலை எடுக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. ஒரு ஹல்லேலூயா. 40 நாள் காலையும் மாலையும் ஜனங்க போச்சு, பாடிச்சு, சத்தம் போட்டுச்சு. ஆனா 41வது நாள் தாவீது வருகிறான். இதான் வெற்றி. எல்லாரும் எழும்பி நின்று சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, காலகாலமா பிசாசுகள் எனக்கு சொந்தமானத பாளையம் இறங்கி நான் அனுபவிக்க முடியாதபடி தடை பண்ண நான் விட்டுட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க ஏதாவது செய்வீங்க அப்படி நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், அதையும் மன்னிச்சிருங்க. எங்க விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடன்னு சொன்னீங்க ஆண்டவரே. சொல்லுங்க, சொன்னீங்க ஆண்டவரே. நான் விசுவாசி, நான் ஒரு விசுவாசி, என்னால எல்லாம் கூடும். என் வியாபாரத்தை, என் பொருளாதாரத்தை பல மடங்கு அதிகமாக்குற சக்தி எனக்கு இருக்கிறது. அதற்கு வேண்டிய புத்தி எனக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பது எங்க சொத்து. பிசாசு என் பிள்ளைகளை, என் மனைவியை, என் புருஷனை கர்த்தர் கொடுத்த அந்த வாழ்க்கையிலிருந்து திருடுவது அட்டூழியம். அதற்கு விரோதமா இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் எழும்பி நிற்கிறோம். எங்கள் பொருளாதாரம் செழிப்பாய் இருப்பது எங்க பிறப்பு உரிமை. சுகமான உடம்பு கர்த்தர் எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. அந்த உடம்ப ஆளுகை செய்கிற பிசாசுக்கு எதிராக இந்த ஆண்டு நாங்கள் எழும்பி
எழும்புகிறோம். ஆண்டு நாங்கள் எழும்புகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் தாவீதின் குமாரன், எங்கள் தாவீதின் குமாரன் எங்களுக்கு விரோதமாய் வந்த, எங்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை சிலுவையில அறைந்து விட்டார். சத்துருக்களை சிலுவையிலே அறைந்து விட்டார். எங்கள் சத்துருக்கள், எங்கள் சத்துருக்கள் கீழே விழுந்திருக்கிறார்கள். கீழே விழுந்திருக்கிறார்கள். நாங்கள் எழும்ப வேண்டும். நாங்கள் எழும்ப வேண்டும். ஆரவாரிக்க வேண்டும். ஆரவாரிக்க வேண்டும். ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்க வேண்டும். ஓட ஓட பிசாசுகளை துரத்த வேண்டும். ஓட ஓட பிசாசுகளை துரத்த வேண்டும். அவன் துரத்த, அவன் துரத்த நாங்கள் ஓடுகிற நேரம் இல்லை. நாங்கள் ஓடுகிற நேரம் இல்ல. நாங்க துரத்த, நாங்க துரத்த சத்துருக்கள் ஓடுகிற நேரம். சத்துருக்கள் ஓடுகிற நேரம். நான் அதை அறிக்கை செய்கிறேன். நான் அதை அறிக்கை செய்கிறேன். இது என்னுடைய நாள். இது என்னுடைய நாள். வெற்றியின் நாள். வெற்றியின் நாள். வெற்றியின் ஆண்டு. வெற்றியின் ஆண்டு. பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமான வாழ்க்கை. அன்பு நிறைந்த வாழ்க்கை. அன்பு நிறைந்த வாழ்க்கை. ஜெபம் நிறைந்த வாழ்க்கை. ஜெபம் நிறைந்த வாழ்க்கை. வசனம் நிறைந்த வாழ்க்கை. வசனம் நிறைஞ்ச வாழ்க்கை. கர்த்தர் எனக்கு கொடுத்த சொத்து. கர்த்தர் எனக்கு கொடுத்த சொத்து. அந்த பகுதியில, அந்த பகுதியில பிசாசுகள் வந்து, பிசாசுகள் வந்து என்னை புடமிடுவது, என்னை புடமிடுவது, என்னை முடக்குவது, என்னை முடக்குவது தேவ சித்தம் கிடையாது. தேவ சித்தம் கிடையாது. சொல்லுங்க, நான் இருக்கும் வரை இப்படி விழுந்து விழுந்து எழுந்திருப்பேன். இப்படி விழுந்து விழுந்து எழுந்திருப்பேன் என்பது தேவ சித்தம் கிடையாது. என்பது தேவ சித்தம் கிடையாது. இப்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, எனக்கு சொந்தமான வாழ்க்கை, எனக்கு சொந்தமான வாழ்க்கை. அதை தடுக்கிற, அதை தடுக்கிற ஆவிகளுக்கு விரோதமாக, ஆவிகளுக்கு விரோதமாய் நான் எழும்புகிறேன். நான் எழும்புகிறேன். என்னுடைய 40 நாட்கள் முடிகிறது. என்னுடைய 40 நாட்கள் முடிகிறது. சவால்களை கேட்டு கேட்டு சலித்த நாட்கள் முடிகிறது. சவால்களை கேட்டு கேட்டு சலிச்ச நாட்கள் முடிகிறது. நாங்கள் சத்துருக்களை ஓட்டுகிற நேரம், நாங்கள் சத்துருக்களை ஓட்டுகிற நேரம். எங்களுக்காகவே வாழுவது, எங்களுக்காகவே வாழ்வது தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தம் இல்லை. கர்த்தர் எங்களுக்கு என்று, கர்த்தர் எங்களுக்கு என்று ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். வரங்களை தந்திருக்கிறார். வரங்களை தந்திருக்கிறார். அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்த ஊழியத்தை, அந்த ஊழியத்தை அபகரிக்கிற, தடுத்து நிறுத்துகிற அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக, அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக நாங்கள் போர் கொடி ஏற்றுகிறோம். நாங்கள் போர் கொடி ஏற்றுகிறோம். நாங்கள் எங்கள் அழைப்ப கண்டுபிடிச்சு அதுல ஓடுவது எங்கள் பிறப்பு உரிமை. எங்கள் பிறப்பு உரிமை. இந்த அழைப்ப எதிர்க்கவோ தாமதிக்கவோ திசை திருப்பவோ எந்த சத்துருக்களுக்கும் அதிகாரம் கிடையாது. எந்த சத்துருக்களுக்கும் அதிகாரம் கிடையாது. நாங்கள் அதிவேகமாய் ஓடுவோம். முதிர் வயது வந்தாலும் நாங்கள் பசுமையாய் இருப்போம். புஷ்டியாய் இருப்போம். கனிகளை கொடுப்போம். அது எங்கள் உரிமை. அதிலே எந்த ஆவிகள் உள்ளே வந்தாலும் நாங்கள் ஏனோ தானோ என்று இருக்க மாட்டோம். நாங்கள் போர்க்கொடி உயர்த்துகிறோம். இதுவரை எங்கள் வேகத்தை தடுத்து எங்களுக்கு பின்னால் நிறுத்த சக்திகள் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த ஆண்டு எங்களுக்கு வெற்றியின் ஆண்டு. எங்கள் உடைமை நாங்கள் அனுபவிக்கிற ஆண்டு. எங்களுக்கு இயேசு சம்பாதித்ததை ரத்தம் கொடுத்து சம்பாதித்ததை
ரத்தம் கொடுத்து சம்பாதித்ததை அனுபவிக்க வேண்டிய ஆண்டு, அனுபவிக்க வேண்டிய ஆண்டு. இனி அதை விட மாட்டோம். இனி அதை நாங்க விட மாட்டோம். எங்களை மட்டுமல்ல, எங்களை மட்டுமல்ல, எங்கள் குடும்பங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் நாடுகள், எங்கள் நாடுகள். இயேசு எல்லாருக்கும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு எல்லாருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதுல சத்துருவுக்கு இடம் கிடையாது. அதுல சத்துருவுக்கு இடம் கிடையாது. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டுகளை, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டுகளை, ஏராளம் ஆண்டுகளை, ஏராளம் ஆண்டுகளை பிசாசு திருடி இருக்கிறார். பிசாசு திருடி இருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டுகளை 7 மடங்கு அவன் திரும்ப தர வேண்டும். 7 மடங்கு அவன் திரும்ப தர வேண்டும். எங்கள் சரீரம், எங்கள் சரீரம் தேவன் வாழுகிற ஆலயம், தேவன் வாழுகிற ஆலயம். இந்த சரீரத்துல, இந்த சரீரத்துல தேவனுடைய ஆரோக்கியம் இருக்கிறது. தேவனுடைய ஆரோக்கியம் இருக்கிறது. இதிலே உள்ளே நுழைந்த பிசாசுகளுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் எழும்புகிறோம். எங்கள் மகாராஜா எங்கள் நோய்களை சுமந்தார். எங்கள் சாபங்களை சுமந்தார். எங்கள் வறுமையை சுமந்தார். பழைய மனுஷனை சுமந்தார். உலகத்தை சுமந்தார். இது எங்கள் பிறப்பு உரிமை. ஆண்டவரே எப்படி நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்ததை அனுபவிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தாங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Thank you Lord, I bless you Lord. இறைமகன் இயேசு வாழ்க, அதிசயமானவர், வாழ்க, வல்லமை உள்ளவர், வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. இறைமகன் இயேசு வாழ்க, அதிசயமானவர், வாழ்க, வல்லமையுள்ளவர், வாழ்க. மறுபடியும் சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள நாளுக்கு நாள் அன்பு, ஐக்கியம், புரிந்து கொள்ளுதல் அதிகமாவது கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த சொத்து. அந்த உறவுல பிசாசு பாளையம் இறங்கி இருக்கிறான். அதுக்கு விரோதமாக நீங்கள் எழும்புகிற நேரம் வந்து விட்டது. ஹalleluya. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.